இந்த விலாகில் நம்ம பார்க்குறது இட்லி. இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸு உளுந்து போட்டிருக்கேன். அதே கிளாஸுக்கு 2 கிளாஸ் இட்லி அரிசி, 2 கிளாஸ் ரேஷன் அரிசி போடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் ரேஷன் அரிசி போட்டுக்கலாம், 1/2 கிளாஸ் பச்சரிசி போட்டுக்கலாம். திரும்பியும் ஒரு தடவை சொல்கிறேன், ஒரு கிளாஸ் நீங்கள் எந்த அளவுனா எடுத்துக்கலாம். இந்த கிளாஸுக்கு 2 இட்லி அரிசி, 2 ரேஷன் அரிசி, ஒரு 1/2 டம்ளர் ரேஷன் பச்சரிசி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஆச்சு? 2 + 2 ½ 4½ ப்ளஸ் பச்சரிசி ½ 5. டோட்டல் 5 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன். 5 கிளாஸுக்கு ஒரு உளுந்து. வெந்தயம் 1/2 ஸ்பூன். நிறைய பேர் கம்மியாக உளுந்து போட்டு பஞ்சு மாதிரி இருக்குங்கிறாங்க. பட் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. பட் இந்த மெத்தடில் நான் பண்ணேன். இந்த டைப்பில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஆட்டிட்டு நான் ஆட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், நாளைக்கு இட்லி பண்ணியும் காமிக்கிறேன். அந்த மாதிரி டோட்டலாக 5 கிளாஸுக்கு 1 கிளாஸ் உளுந்து. நம்ம லூஸில் வாங்குகிற உளுந்து தான். எல்லாமே சேர்த்து 5 கிளாஸ் ரேஷன் அரிசி, நம்ம இட்லி அரிசி. ரேஷன் அரிசி மட்டும் போட்டால் எனக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்துடுச்சு. ஸோ நான் இந்த மாதிரி போட்டேன். ஒட்டவும் இல்லை, ரொம்ப அழகாக வந்துச்சு.